ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானு கைமணம். இன்றைக்கி மணக்க தக்காளி ரசம், வெண்டைக்காய் போட்டு ஒரு சூப்பரான வத்தக்குழம்பு, அப்புறம் பைத்தம்பருப்பும் கொஞ்சமாக துவரம்பருப்பும் சேர்த்து கொத்தவரங்காய் வைத்து ஒரு பருப்பு சுளி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் பசித்து சாப்பிட்டா ரொம்ப சிம்பிளான சமையல். மாலையபட்சம் 6ஆம் நாள் சமையல் இன்றைக்கி. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு 3 காஞ்ச மிளகா காரத்துக்கு போட்டிருக்கேன். ஒரு அரை டம்ளர் பைத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அரை டம்ளர் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். 2 பருப்புமே ஈக்குவலாக போட்டிருக்கேன். இது ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். ஒரு கைப்பிடி கொத்தவரங்காய் இருந்தது, அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். குழம்புக்கு ஒரு 6-7 வெண்டைக்காய் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வத்த குழம்புக்கு. இன்றைக்கி இதுதான் சமையல். இது ஊறட்டும். இதை அதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொத்தவரங்காயை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வெண்டைக்காவை ஒரு விரல் சைஸுக்கு நீள வாக்கில் வத்த குழம்புக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல கொத்தவரங்காயை நம்ம வேக போட்டுடலாம். கூட அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கொத்தவரங்காய் கூட ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி ஆட் பண்ணி தட்டை போட்டு மூடி இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம பருப்பு உசிலிக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். பருப்பு உசிலிக்கு எனக்கு ஊறி இருக்குது பருப்பு. 3 காஞ்ச மிளகா, அரை டம்ளர் பைத்தம்பருப்பு, அரை டம்ளர் துவரம்பருப்பு. பைத்தம்பருப்புலலாம் உசிலி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் பண்ணுவோம். கடலைப்பருப்பு இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி பைத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நாளை பட்சம் அப்படிங்கிறதுனால நான் பைத்தம்பருப்பு சேர்த்து உசிலி பண்ணி காமிச்சிருக்கேன். பெருங்காய பவுடர், உப்பு போட்டு கரகரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது நம்ம பச்சையாக தான் உசிலிக்க போகிறோம். அப்போ தான் உசிலி சூப்பராக இருக்கும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேருக்கு கொத்தவரங்காய் பாருங்கள் சூப்பராக வெந்து போச்சு. நிறைய பேருக்கு மாலைப்பட்சம் சமையல் பார்க்க பிடிக்கலையா அப்படின்னு தெரியல. எனக்கு வியூஸே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க இந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கட்டி பெருங்காயம் வத்த குழம்புக்கு தாளிச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். நான் வத்த குழம்புக்கு துவரம்பருப்பு தான் சேர்ப்பேன். ஒரு அரைக்க கருவேப்பிலை, ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி, ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி தாளிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்த அந்த வெண்டைக்காவை நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கடுக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாருமே ஷேர் பண்ணுறாங்க, சிம்பிளான சமையல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு சமையல் இந்த மாதிரி மெனு சிம்பிளாகவும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் சிம்பிள் சமையலாக இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி விட்டுருக்கேன். ஒரு சின்ன நாட்டு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தக்காளி பழம் வேறு சேர்த்துருக்கோம். கரெக்டாக இருக்கும். இது அப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மிளகாப்பொடி வாசனை போக கொதிக்கட்டும். அதுக்குள்ளே எனக்கு கொத்தவரங்காய் வெந்து போச்சு. அதை மேலேயே ஒரு அரைக்க கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன். இப்போ உசிலிக்கு நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். எண்ணெய் வச்சுருக்கேன். ஒன்றும் நல்லா ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு அரைக்க கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம பச்சையாக அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கரகரன்னு, அதை அப்படியே சேர்க்குறேன் பாருங்கள். இது அப்படியே நம்ம எண்ணெயில் உசிலிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் எண்ணெய் மட்டும் உண்டுன்னு நல்லா ஒரு சின்ன குழிக்கரண்டி எண்ணெய் தாராளமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பச்சையாக உசிலி பண்ணும்போது எண்ணெய் நம்ம வச்சாதான் அடி பிடிக்காமல் சூப்பராக வரும். இப்போ பச்சையாக கொட்டின இந்த மாவை நான் கிளறி கொடுக்குறேன். அடுப்பு ரொம்ப ஹையில் இருக்க வேண்டாம், நல்லா சிம்மில் போட்டுருங்க. இதை அப்படியே நல்லா குத்தி விட்டுருங்க. அப்படியே நல்லா கிளறி பரத்தி விட்டுருங்க கடாயில். அப்படியே தட்டை போட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் வெந்து அப்படியே உதிர்ந்து வந்துடும் பொலன்னு. இந்த மாதிரி சிம்மில் போட்டுருங்க அடுப்பை. அதுக்குள்ளே தக்காளி ரசம் பார்க்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தான் கரைச்சிருக்கேன் ரசத்துக்கு. பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சிருக்கேன். ஒரு தக்காளி 2 தக்காளி சேர்க்குறேன். ரசம் சூப்பராக இருக்கணும், டேஸ்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் நல்லா உண்டுன்னு நீங்கள் சேர்க்கணும். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டி தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி, ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி. இது நல்லா கையால் மசிச்சு விட்டுட்டு ஒரு கட்டி பெருங்காயமும் சேர்த்து அது அப்படியே 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே உசிலி பாருங்கள் நான் திறந்துருக்கேன். எப்படி சூப்பராக வெந்து அப்படியே முறுமுறுன்னு அந்த அடிப்பக்கமும் வெந்திருக்கும். நமக்கு நல்லா தெரியும். இந்த அடை வார்த்தோம்னா
அடை வெந்ததுன்னா பின்பக்கம் திருப்பி போடும்போது பார்ப்பீங்க இல்லையா, அதே மாதிரி வெந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்பப்போ கிட்ட இருந்து இந்த மாதிரி தோசை திருப்பி வச்சு அதை நல்லா குத்தி கிளறி நல்ல பொடியாக அதை வந்து குத்தி விட்டீங்க அப்படின்னா பூ போல் உதிர்ந்து வந்துடும் உங்கள் பருப்பு உசிலி. இந்த மாதிரி நேரடியாக எண்ணெயில் நீங்கள் உசிலிக்கும் போது உசிலி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ வெந்த கொத்தரங்காயை அதில் சேர்க்குறேன். தண்ணியை வடிச்சிட்டு வெந்த கொத்தரங்காயை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ திருப்பி ஒரு 10 நிமிஷம் மூடக்கூடாது, திறந்து வச்சே நம்ம உசிலிக்கலாம். சூப்பராக உதிர்ந்து வந்துடும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல வச்ச எண்ணெய் தான், ஒன்றுன்னு நல்லா எண்ணெய் வச்சுருங்க. பாருங்கள் இப்போ எப்படி உதிர்ந்து வந்திருக்கு எனக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக பொலன்னு உதிர்ந்து வந்துடும். இன்றைக்கி மாலையபட்சம் 6ஆம் நாள் சமையல். ரொம்ப சிம்பிளான சமையல் இதுதான். தக்காளி ரசத்துக்கு இந்த மாதிரி நான் வந்து மிளகு சீரகம் பச்சையாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது 10 நிமிஷம் பச்சை வாசனை போக கொதிச்சோன்னா வேணுங்கிற அளவு நம்ம பச்சை தண்ணி விட்டு விளாவிக்கலாம். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுருங்க. ரசம் நுரைச்சி வந்துருச்சுன்னா நெய்யில் தாளித்து கொட்டினீங்கன்னா உங்கள் தக்காளி ரசம் ரெடி. இன்றைக்கி மாலையபட்சம் 6ஆம் நாள் சமையல் தக்காளி ரசம், வெண்டைக்காய் போட்டு சூப்பராக வத்த குழம்பு. அதுக்குள்ளே எனக்கு குழம்பும் நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். நான் இடையில உங்களுக்கு குழம்பு காமிக்கல, இப்போ தான் காமிக்கிறேன். உசிலி இந்த மாதிரி பொலன்னு சூப்பராக உதிர்ந்து வரும். கொத்தரங்காய் பருப்பு உசிலி பயத்தம் பருப்பு சேர்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம பானுகைமணம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.